Hello guys, in this series of videos Quadcopter frame எப்படி design and assemble பண்றதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த specific வீடியோல drone frame எப்படி assemble பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க 4 partsல வந்து எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைனில் போயிட்டு அசம்பிளி டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்க பார்ட்ஸை இதில் இம்போர்ட் பண்ணணும் அசம்பிளி பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக இங்கே எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணால் நம்மளோட பார்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய 4 பார்ட்ஸ் இது வரைக்கும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆர்ம், பேஸ், லேண்டிங் லெக் அண்ட் டாப். ஸோ இந்த 4 பார்ட்ஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 பார்ட்ஸ் தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். எல்லா பார்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறனால நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் உள்ள ஃபிக்ஸ் காம்போனன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மற்ற பார்ட்ஸை அசம்பிள் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபிக்ஸ்டு காம்போனண்ட்டை. ஸோ ஆக்சுவலாக இந்த பார்ட்டு டாப்பில் வரும், இந்த பார்ட் பாட்டமில் வரும். அதுக்கு இந்த பார்ட்டுக்கு கீழே இந்த லேண்டிங் லெக் வரும். அண்ட் இந்த டாப் போர்ஷனுக்கும் இந்த பாட்டம் பார்ட்டுக்கும் நடுவில் இந்த ஆர்ம் வரும். ஸோ ஃபஸ்ட் நான் கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனோட பாட்டம் அண்ட் இந்த போர்ஷனோட டாப் இது ரெண்டும் கான்டாக்டில் இருக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணியிருக்கோன்னு இங்கே அப்பியர் ஆகும், பார்த்துக்கலாம். ஆஃப்டர் கன்ஸ்ட்ரெயினிங் யூ ஹவ் டு அப்டேட் இட். ஸோ கிளிக் அப்டேட். ஸோ ஆர்ம் வந்து இந்த பொசிஷனில் இருக்காது, அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கோயின் செட் பண்ணிக்கிறேன். கோயின் செட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைன் வந்த பிறகு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹோல் வந்து எந்த ஹோலோட கோயின் சைட் ஆகணும்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக அந்த ஹோல் வந்து இங்கே இந்த டாப் போர்ஷனில் இருக்க இந்த ஹோலோட சென்டர் வரும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட். இதோட ஆக்சிஸ்லாம் இன்னும் நம்மளுக்கு விசிபிளாக இல்லை. எல்லா பார்ட்ஸோட ஆக்சிஸும் நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயினிங்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா இப்போயும் இது எக்ஸாக்டான பொசிஷனில் இல்லை இந்த ஆர்ம் வந்து இந்த டாப் பாடியோட. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ட் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் இந்த பிளேன் வந்து இந்த பிளேனுக்கு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு அப்டேட். நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணது வந்து இந்த டைரெக்ஷனில் வந்துருக்கு. ஸோ அதை நம்ம எடிட் பண்ணி இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு வரணும். அதுக்கு 135 கொடுத்துட்டு அப்டேட். இப்போ ப்ராப்பரான பொசிஷனில் இருக்குது. ஸோ தென் நம்ம இந்த பாட்டம் போர்ஷன் ஆக்சுவலாக இந்த போர்ஷன் வந்து டாப்பில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் மேக் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து இந்த பாட்டம் போர்ஷன் இந்த ஆர்மோட பாட்டம் போர்ஷனோட கான்டாக்டில் இருக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட். இது கரெக்டான பொசிஷனில் இல்லை. இப்போ இந்த பாட்டம் ஃபேஸு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் பேரலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட் போயிட்டு
இந்த plane and இந்த plane ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் கோயின்சைட் பண்ணிவிட்டு கிளிக் அப்டேட். அதே மாதிரி சேமாக இந்த plane and இந்த plane இந்த ரெண்டையும் கோயின்சைட் பண்ணிவிட்டு கிளிக் அப்டேட். இது ரெண்டும் பேரலாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது ரெண்டும். இப்போ இந்த பார்ட் மட்டும் இருக்குது நம்மளுக்கு இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு. இப்போ கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் போயிட்டு இந்த பாட்டம் ஃபேஸ் வந்து இதோட டாப் வந்து கான்டாக்டில் இருக்கணும். அப்டேட் பண்ணியாச்சு. இதோட பொசிஷன் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நான் மேனிப்புலேஷன் டூல் போயிட்டேன். ஏற்கனவே அசம்பிள்டாக இருக்கிறனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ மேனிப்புலேஷன் டூல் போயிட்டு Z ஆக்சிஸ் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இது இப்போ மூவ் பண்ணுறதுனால தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அகைன் நீங்கள் கிளிக் அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அது நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஏற்ற மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ ஜஸ்ட்டு டெம்பரவரியாக விஷுவலாக பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம டிஸ்அசம்பிள் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து இந்த ரெண்டு ஹோல்ஸோட கோயின்சைடாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட் போயிட்டு இந்த ஹோல் அண்ட் இந்த ஹோல் ரெண்டும் கோயின்சைடாக இருக்கணும். கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹோல் வந்து லேண்டிங் லெக்கோட ஃபஸ்ட் ஹோலோட கோயின்சைடாக இருக்குது. பட் ஆனால் பின்னாடி இருக்க ஹோல் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை, இன்னும் கோயின்சைட் ஆகலை. ஸோ அதுக்காக மறுபடியும் நான் மேனிப்புலேஷன் டூல் போயிட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த ஹோலும் அண்ட் இந்த ஹோல் ரெண்டும் கோயின்சைட் பண்ணுறதுக்காக. ஸோ கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த ஹோல் ரெஸ்பெக்ட் டு செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் அப்டேட். ஸோ இப்போ கரெக்டாக ப்ராப்பராக கோயின்சைட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் எல்லா காம்பனண்ட்ஸும் ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போது வந்து நம்ம ஒரே ஒரு சைட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் இதையே. பட் ஆனால் குவாட்காப்டரில் வந்து 4 சைடுமே இந்த லேண்டிங் லெக் அண்ட் இந்த ஆர்ம் வந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதர் காம்பனண்ட் அகைன் லேண்டிங் லெக் அண்ட் ஆர்மை வந்து மறுபடியும் இம்போர்ட் பண்ணிவிட்டு கோயின்சைட் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது அதை மிரர் பண்ணிக்க போகிறோம், இந்த காம்பனண்ட்ஸை மிரர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் சிம்மெட்ரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த காம்பனண்ட்டை எந்த பிளேனை பேஸ் பண்ணி நம்ம மிரர் பண்ண போகிறோமோ அந்த பிளேனை நம்ம ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பனண்ட் வந்து ஃபிக்ஸ்டு காம்பனண்ட்டு. ஸோ அதோட பிளேனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்டை நம்ம மிரர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ். ஓகே, ஸோ இப்போது இதே மாதிரி காம்பனண்ட் வந்து இங்கேயும் அதே மாதிரி லேண்டிங் லெக்குக்கும் பண்ணிக்கலாம். செலக்ட் பிளேன், செலக்ட் காம்பனண்ட், ஃபினிஷ். இப்போ இந்த 2 சைடு வந்துருச்சு. இதே மாதிரி இந்த 2 சைடும் ஆர்ம் அண்ட் லேண்டிங் லெக் வரணும். சிமெட்ரி, கிளிக் பிளேன், காம்பனண்ட், ஃபினிஷ். பிளேன், காம்பனண்ட், ஃபினிஷ். பிளேன், காம்பனண்ட், ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம குவாட்காப்டர் நம்ம ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய பிளேன்ஸ் அண்ட் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் தெரியறதுனால அதை ஜஸ்ட்டு ஹைட் மட்டும் பண்ணிக்கலாம். சர்வீஸில் போயிட்டு
ஃப்ரம் எலமெண்ட் கொடுத்துட்டு எந்த எலமெண்ட்டை நம்மளுக்கு செட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பிளேன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணணும். ஸோ அதனால் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சர்ச் அண்ட் செலக்ட் கொடுத்தோன்னா எல்லா பிளேனும் சர்ச் பண்ணி செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கிளிக் பண்ணி ஹைட் அண்ட் ஷோ கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குவாட்காப்டர் அசம்பிளி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மற்ற குவாட்காப்டர் பார்ட் டிசைன் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி அதை டிசைன் பண்ணி அசம்பிள் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.